பூரி மசாலாவை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வோம். உருளைக்கிழங்குல எது செஞ்சாலுமே எல்லோரும் விரும்பி தான் சாப்பிடுவோம். இன்றைக்கி நான் உருளைக்கிழங்குல தான் ஹோட்டல் சுவையில் பூரி மசாலா செஞ்சுருக்கேன். மசால் தோசைக்குமே சூப்பராக செட் ஆகும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனல் வீடியோ முதல் முறை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் 4 உருளைக்கிழங்கு, 4 வெங்காயம், 6 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 10 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ண உருளைக்கிழங்கை குக்கரில் சேர்த்துக்கிறேன். தோல் நீக்கிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுத்தையுமே குக்கரில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு துண்டு இஞ்சியை இடித்து சேர்த்துக்கிறேன். பூண்டையுமே லைட்டாக தட்டி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் காய் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 விசில் வந்ததும் குக்கர் மூடி ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு தண்ணி இருக்கும் உருளைக்கிழங்குல. இப்போ நம்ம மற்ற வச்சு லைட்டாக அந்த உருளைக்கிழங்கை ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஒன்றும் பாதியமாக ப்ரெஸ் பண்ணிக்கணும். மற்ற வச்சு ப்ரெஸ் பண்ணதும் இந்த மாதிரி இருக்கணும் உருளைக்கிழங்கு. இந்த ஸ்டேஜில் உருளைக்கிழங்கு மசாலாவோட திக்னஸ்க்காகவும் சுவைக்காகவும் உடச்ச கடலை பொடி தான் சேர்க்க போகிறேன். அதுக்கு நான் 2 கைப்பிடி உடச்ச கடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிக்கிறேன். பொடி பண்ண உடச்ச கடலை பொடியை மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணதும் ஒரு தாளிப்பு கரண்டியை வச்சு அதில் ஆயில் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம். கடுகு உளுந்து பொரிஞ்சதும் உருளைக்கிழங்கு மசாலாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சு ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும். நமக்கு ஹோட்டல் சுவையில் பூரி மசாலா ரெடி ஆகிடும். இந்த மசாலா தோசைக்கும் சப்பாத்திக்குமே நல்லா செட் ஆகும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். திரும்பி நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செய்யறதும் ஈஸி. ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.